நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக கொண்டாடுங்க. மார்க்கெட் விலாக்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாமா? சாப்பிடு. இனிக்குமா? புளிக்கும். ஐயோ, அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக கொண்டாடுங்க. என்னால் இங்கே கோவில் போக முடியாது. எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே எனக்கு என்னவோ ஏதோ ஒரு அபசகுணமாக ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிற மாதிரியே ஃபீல். உங்களுக்கு அப்படி இருந்தால் சொல்லுங்கள். என் மாமனாரோட சித்தி இங்கே கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து இருந்தாங்க தெரியுமா, ஒரு பாட்டி. அவங்களுக்குமே குளிர்ச்சி செட் ஆகாது, காலெல்லாம் வீங்கி போயிட்டு அது என்ன முருங்கைக்கீரை இருக்குல்லங்க, அது கூட அரைச்சி குடித்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாட்டி நம்ம வீட்டில் வந்து இருந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து படுத்து படுக்கவே இருந்திருப்பாங்க போல். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. கருமாதி முடிஞ்சு ஒரு 30 நாள் கழிச்சு தான் என்னால் கோவில் போக முடியும். நிறைய பேர் தமிழ் புத்தாண்டு முந்தின நாள் காலத்தில் அந்த மாப்பழ வாழை பணம் காசு இதுவுமே நான் ஒரு ரீல்ஸ் வீடியோவில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு அதுக்கு பக்கத்தில் கண்ணாடி வச்சுட்டு நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது அதை பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அப்புறம் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு மறந்துடாமல் சொல்லுங்கள். இது வந்து நம்ம கிச்சன் இங்கே பாத்திரம்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துக்கு பக்கத்தில். இப்போ இருக்கிற வெயிலுக்கு ஃபேன் இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியாது. அங்கே வந்து வெயில் ரொம்ப இருக்குங்க. என்னால் கேமரா பார்த்து கூட பேச முடியுமா என்னன்னு தெரியாமல் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ரெகுலராகவே வெயில் காலத்தில் சப்போஸ் லன்ச் டைமில் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்த தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கேயும் வெளிச்சம் இருக்குது பாருங்கள், இங்கேயும் வெளிச்சம் இருக்குங்களா, அதனால் இந்த இடத்துல உட்கார்றது எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு நாள் நாங்கள் மார்க்கெட் போயிருந்தோம். இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் எங்கள் நாத்தனாரோடு சேர்ந்து நடந்து போயிருந்தோம். அந்த மார்க்கெட் வீடியோவும் அதுக்கப்புறம் அக்கா வந்து எனக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டு நான் ரிவ்யூ சொல்லியிருப்பேன்னு சொன்னேன்ல, அதுவும் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போ 4:40 இருக்குங்க. இன்றைக்கி மார்க்கெட் போகிறேன். அதிகமாக எதுவும் வாங்குறதில்ல. வீட்டில் பசலைக்கீரை இருக்குது, அப்புறம் தட்டைப்பயிறு வெண்டைக்காய் இது எல்லாமே இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, மசாலா எல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஹெல்தியானதாக வாங்க போகிறோம். வாழைத்தண்டு இருந்தால் அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது வாழைப்பழம், இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஃப்ரூட் சாப்பிடவே இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்தியானது மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம். மார்க்கெட் விலாக்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்கள்ல, இன்றைக்கி ஒரு நாள் பார்க்கலாமா? நான் தேஜு அப்புறம் என்னோட நாத்தனார் சின்ன மாமியார் எல்லாரும் நடந்து போகிறோம். சரி, போகும்போது பார்க்கலாம். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் வயல் எப்படி இருந்ததுன்னு அங்கே போய் பார்க்கலாம். வாங்க வா. நீ தான் நடக்கணும். யாரு தூக்குவா? ஏன் உனக்கு கால் வலிக்கும்னு இப்போ வீட்டில் இருந்து கிளம்பும் போதே சொல்கிறேன். அப்போ இது நடிப்பு தானே? பார்த்தீங்களா, இங்கேருந்து போகும்போதே நம்ம ஆளுக்கு ஆக்டிங்க. போகும்போது நடப்பாங்க, ஆனால் அடிக்கு ஒரு டைம் கால் வலிக்குது தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பா. நான் கொஞ்சம் நேரம், என்னோடய மாமியார் கொஞ்சம் நேரம், நாத்தனார் கொஞ்சம் நேரம், அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே தூக்குவோம். இப்போயும் அப்படியே பழகுறாங்க. நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் நடக்க வைக்கிறதுக்கு. அதுதான் இப்படி போகும்போதே கான்வர்சேஷனில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் பழகுனா தானே நல்லது. கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னுமே அதே பழக்கத்துக்கு வருவா. எனக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கு அவரோட பைக்கில் போகிறத விட இந்த மாதிரி மாமியார் நாத்தனார் கூடலாம் நடந்து போய் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். ஒரு 4-5 நாள் மழை பெஞ்சதில் இங்கே இருக்கிற வயலெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடியுமே போனப்போ வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம ஊர் வயல்லேருந்து பார்த்தாவே நம்ம எந்த மார்க்கெட்டுக்கு போகிறோமோ அங்கே தெரியும். ரொம்ப தூரம்லாம் இல்லை. இன்னொன்று ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வந்து, நான் ஏதாவது காய்கறி வாங்குகிறேன் அப்படின்னா அவங்கள பிறக்க சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுப்பேன். வேறு ஏதாவது புதுசாக காய்கறி காமிக்கிறதோ இல்லை பேசுகிறது அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களும் எனக்கு வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. இங்கே வந்து என்னென்ன காய்கறி வச்சுருக்காங்க எல்லாமே பார்ப்பீங்க. இங்கே பாருங்களேன், இந்த சாக்கில் என்ன கீரை இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா? தும்பக்கீரை.
ஆனால் இங்கே வந்து எப்போ விற்றாலுமே கொழுந்தலே பறிச்சுட்டு வந்து விற்கிறாங்களா என்னன்னு தெரிலங்க. நம்ம வீட்டில் ஒரு டைம் நாங்கள் தும்பக்கீரையோட தக்காளி சேர்த்து குழம்பு செஞ்சுருந்தோம். பயங்கர கசப்பு. அதுவும் மெடிசன் மாதிரி ஸ்மெல்லோட எப்படிங்க குழம்பு சாப்பிட முடியும்? நான் சாப்பிடல, ஆனால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. மாமனார் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாழைத்தண்டு வாங்கினோம். இங்கே இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால 3 நேரமே கூட பழைய சோறை விரும்புகிறவங்க தாங்க என்னோடய மாமனார். அதனால் கீரை அப்புறம் இந்த மாதிரி தக்காளி சேர்க்காம தொக்கு மாதிரி செய்கிறோம்ல, அந்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பலாக்காயில் தொக்கு வச்சதுலேயுமே சொல்லியிருந்தீங்க, இந்த இப்படி தண்ணியே இல்லாமல் குழம்பு வச்சு எப்படி சுடு சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிடுவீங்க. ஆனால் குட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்க அப்படி தான், நானுமே பழகிக்கிட்டேன். அதே மாதிரி வாழைப்பழம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. 6 பழம் வந்து 25 ரூபா சொன்னாங்க. ஒரு சீப்பு வந்து 50 ரூபா சொன்னாங்க. நான் ஒரு சீப்பு தான் வாங்கினேன். அதுவும் ரஸ்தாளி பழம் நல்ல பெருசு பெருசாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை கொஞ்சம் வாங்கினோம். ரொம்ப நாள் ஆச்சு புளிச்சக்கீரை சமைக்கலை. நான் வாங்கினப்போ மழை பெஞ்சது, ஆனால் வாங்கிட்டு வந்து மறுநாளே சமைச்சேன். ஒரு 4 நாள் இருக்கும். இப்போ வெயில், மழையே இல்லை. காய்கறி அதிகமாக வாங்கலைல்ல, அதனால் நான் வெறும் 200 ரூபா தான் கொண்டு வந்தேன். வாழைத்தண்டு அப்புறம் வெங்காயம், வாழைப்பழம் வாங்கினது, கீரை இந்த மாதிரி வாங்கினதுலே சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் குப்சுப்புன்னு இங்கே சொல்லுவாங்க, ஆனால் பானிபூரி. ஆனால் இங்கே எல்லா கடையிலையுமே குப்சுப் அப்படி தான் சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய நாத்தனாருமே சாப்பிட்றேன்னு சொன்னனால எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். நாங்கள் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் இடியாக இருந்தது. மழை வரப்போகுதுன்னு நினச்சிட்டு சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோங்க. டைம் இப்போ கரெக்டாக 6:05. மழை வர்ற மாதிரி இடி இடிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சமாக சாப்பாடு சமைக்கணும். குழம்பு காலையில் செஞ்சது இருக்குது. மழை தூறுது. ஆமாம், சாப்பாடு செய்ய விடுமா என்னன்னு தெரில. சீக்கிரம் உலைய வச்சுட்டா பிரச்சனை இல்லை. உலையில் அரிசி போட்டாச்சுங்க. இப்போ ஒரு 4-5 நாளாகவே பால் வாங்கிட்டு வரோம். அதையும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் காய வச்சுட்டு காலையில் குடிக்கிறோம். ஒருவேளை நைட்டில் குடித்தா அப்படின்னா, இங்கே மழை காலம் இருக்கிறனால அவளுக்கு சளி பிடிக்குது. அதனால் காலையில் மட்டும் குடிப்போம். அரிசி வெந்துட்டுருக்கு. எப்படி சொல்லணும் சொல்லு. அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லு. இது ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. அது என்ன லாஸ்டா இருக்கிறது? அக்கு. பாப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க. தள்ளு. ஆ இ ஈ உ ஊ. இது வந்து இந்த ஊ தனியாக லா தனியாக எழுதியிருந்தா, அதனால் இப்படி சேர்த்து விட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் கற்றுக் கொடுக்கல. இன்றைக்கி தான் மேடம் கற்றுக்கிட்டாங்க. தமிழ் எழுத்து பிடிச்சிருக்காமா? சரி. சரி. அக்கா வீட்டிலேருந்து இன்றைக்கி வராங்க. அக்கா, அண்ணா, அவங்களோட 2வது பொண்ணு, அப்புறம் இன்னொரு ஒரு பாப்பா. அது வந்து எனக்கு அக்காவோட பொண்ணு மக வேணும். அவங்க வர்றாங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ஏதோ சர்ப்ரைஸாக வரும்போது பார்த்தாங்க, வாங்கிட்டு வரோன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் எங்கே வராங்கன்னு தெரியல. லேட்டாச்சுன்னா குளிச்சுட்டு வந்துடலாமேன்னு பார்க்குறேன். ஆனால் இடையில வந்துட்டாங்க அப்படின்னாலுமே அவங்கள வெல்கம் பண்ணணும்ல. வண்டி சத்து கேட்குது. பார்க்கலாம் என்ன வாங்கிட்டு வராங்கன்னு. புரியுது. தேஜு கொடுக்கலாமா? தேஜு இங்கே வாய்ந்தா சாப்பிடு. இனிக்குமா? புளிக்கும். ஐயோ, அப்புறம் உப்பு கூட சாப்பிடுங்க. ସବୁ ଖାଇବୁ ଚୁବେଇକି ଉପଟା ସବୁ ଦେଲୁ நெல்லிக்காய் மாதிரி இருக்கு தானே. நல்லா தான் இருக்கு. தயவுசெய்து மன்னிச்சிருங்க, கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுக்கவும் அன்னைக்கு மறந்துட்டேன். இப்போ தான் நான் வீடியோ பார்க்குறேன். அது வந்து சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் மாதிரி இருந்தது. கொஞ்சம் இனிக்கும், ரொம்ப புளிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு.
நெல்லிக்காய் வீட்டில் எல்லாம் நெல்லிக்காய் மரம் இருக்கும் இல்லைங்க, அந்த விதையை கடிக்கும்போது அந்த மூணா பிரியும்ல, அப்படிதான் இருந்தது. அந்த பழத்தோட பேர் வந்து சார்குழி அப்படின்னு சொல்றாங்க. தோல் விதை எல்லாமே கடிச்சு சாப்பிடணுங்களாம், புளிச்சது. இன்னொரு நாள் கிடச்சிது அப்படின்னா நான் கொஞ்சம் க்ளோஸில் காமிக்கிறேன். இது வந்து 2வது நாள் மதியம். எனக்கு வந்து அக்காவோட ஃபேமிலி, அப்புறம் அந்த அக்காவோட பொண்ணை மட்டும் தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு நினச்சேன். இவ்வளோ பேர் வந்தது எனக்குமே ஒரு சர்ப்ரைஸு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க எல்லோரும் சேர்ந்து வந்ததில்லை. வீட்டுக்குள்ளே வீடியோ எடுத்தேன், வெளியே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மதியம் சமைச்சிட்டு நான் அப்புறம் அந்த 2 அக்கா தேஜு எல்லாருமே போய் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். அந்த டைமில் சிக்கன் வாங்கிட்டு வராமல் இருந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்து அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி இருந்தனால சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டு மசாலாவுமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தனால அக்கா தான் நீங்கள் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நான் இங்கே பக்கத்துலேயே குளிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல், சமைச்சாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவாக வந்தாலுமே அக்காவோட ஹஸ்பண்டு வீட்டில் நாங்கள் சமைக்க சொன்னோம் அப்படின்னா எங்களுக்கு சமைப்பாங்க. அவங்க சமைக்கிறதுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பலாக்காயோடு சேர்த்து அந்த ப்ராய்லர் தானே வாங்கிட்டு வந்திருந்தோம், அதோட கால் அப்புறம் அதோட குடல்லாம் சேர்த்து தனியாக சமைச்சிட்டு சிக்கன் கறியை மட்டும் தனியாக சமைச்சிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்திருப்பேன். அக்கா வந்திருந்தப்போ வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க, என்னால் அடிக்கடி வீடியோ எடுக்க முடியல. வெயில் வேறு, சரியாக எல்லாரையும் 3 நேரத்துக்கும் கவனிக்கணுங்க, அதனால் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனாலே சும்மா சின்ன சின்ன பார்ட்டாக தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அவங்க ஊருக்கு போகிற அன்னைக்கு வந்து வீட்டில் சிக்கன் சமைச்சிருந்தோம், சாப்பிட்டு சந்தோஷமாக அனுப்புனேன். எப்போதுமே ஊருக்கு போகும்போது பாப்பா கொஞ்சம் அழுவா. அவங்க ஊருக்கு போகிற அன்னைக்கு காலையில் தேஜு அங்கன்வாடி கிளம்புனால நானும் போகிறேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கொண்டு போய் அங்கன்வாடியில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் மேடமை கூட்டிகிட்டு வந்தோம், அந்த சின்ன பாப்பாவை. அதனால் அது ஒரு அழுகை. அதுக்கப்புறம் நல்லபடியாக அனுப்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ட்ராவல் விலாக் இருக்குது, மிஸ் பண்ணாமல் விலாக் பாருங்கள். இன்னொன்று, எனக்கே தெரியும் நான் சரியாக ரெகுலராக வீடியோ போட்டேன் அப்படின்னா கம்பல்சரி பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் ட்ராவல் விலாக் போயிட்டு நேற்று ஒரு 6:30-7 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. வெயில் வேற கொளுத்தி சொல்லவே வேணாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம். கை செல்ஃபியில் பேசி பேசி வலிக்கிறா, ஐயோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும், தூங்கணும், வீடியோ எடிட் பண்ணணும், எல்லாம் இருக்குது. பாப்பாவை தூங்க வைக்கணும்.